ஸ்ரீ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சஜீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனத்தியாய சர்வ விக்னோப உபசாந்தயே. ஓம் ஸ்ரீ உருவாய் உருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் ஸ்ரீ மாதா சிற்பி பிதா சாஸ்திரம் அருவபருவ மானுஷம் அயாத் பிண்டோற்பவம் சயவ உயவ தரிசனம் பிப்ரு கர்மதா. ஓம் ஸ்ரீ அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அற்பெருஞ்சோதி. ஏற்கனவே நம்ம நாலடியார், பழமொழி 400, திருக்குறள், அறநெறிச்சாரம் போன்ற நூல்களிலிருந்து சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்து பிராணாயாமம், எளிமையான உடற்பயிற்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து ஒரு சிலர் கேட்டிருந்தபடி இன்னும் சில விஷயங்களை அவங்கள சந்தேகங்களை தெளிவு பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அவங்களுக்கான விளக்கங்களை கொடுக்குறோம். அப்போ ஜோதிடம் என்பது கட்டங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம். ஆருடம் முருகப்பெருமான் ஈஸ்வரனுக்கு உபதேசித்த விஷயம். அப்போ நாடி ஜோதிடம் அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய முறைகள் உண்டு. பிரசன்னம், அப்போ பாவக அடிப்படையில் பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி பல வகையில் பரிணமிச்சிருக்கு ஜோதிடம். அப்போ ஒரே விஷயந்தான் ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்லை. ஒவ்வொரு ரிஷிமார்களும் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கி அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் நம்ம. அப்போ ஆருடங்கிறது அந்த நேரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரசன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயந்தான் அது. அப்போ லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாடல்கள் என்ன சொல்லுது. அப்போ ஆதி என்ற குருவின் பாதத்தை முன்பு போற்றி ஆடவர்கள் அறிவையர்கள் ஜனனகால பலனை சொல்வேன் நீதியுள்ள பல சாஸ்திர முறையை கொண்டு நியமித்தேன் நூலைத்தான் நேமியோர்க்கு பாதிமதி அணிந்ததொரு பரமன் தன்னால் பாகுபடி உற்றவையதாகும்போது நாதி என்ற பராபரத்தை போற்றி செய்து நயப்புடனே இப்பலனை உரை செய்வீரே அப்படின்னு பாடல் சொல்லுது. இப்போ உதயாதி லக்னத்தை அறிந்து கொண்டு உள்ளபடி நவகோட்கள் வன்மையாலும் சிதையாமல் பலன் சொல்ல வேண்டுமானால் செப்புகிறேன் லக்னத்தில் சேயும் நின்று பதைவதைக்க ஓரட்டில் பாவர் சேர பானுவுடன் பாம்பொர்ந்து பார்ப்பாராகில் மதையானை போலிருந்த சரீரம் கூட வாடும் என்பார் மாநிலத்தில் மறைவல்லோரே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரிஷிமார்கள் நமக்கு பாடல்களாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் இதுதான், இப்படி சொல்லுப்பா. அப்போ அந்தந்த தசாபுத்தி காலங்களில் அப்போ அது நடந்தே தீரும். அந்த மாதிரி இதை இப்போ அறிஞ்சு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆரோட விஷயமும் அதே போல் தான், பிரசன்ன விஷயமும் அதே போல் தான், நாடியும் அதே தான். அப்போ கேபி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, அதுவும் ஒன்று இருக்குது. அதுவும் அப்போதைக்கு பிரசன்னமாகவே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. அவளுக்கு எது எளிமையாக கடைப்பிடிக்கிறதுக்கு எளிமையாக எது இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அதனால் இப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க அதை நுட்பமாக ஆய்வு பண்ணணும். அப்போ லக்னத்திலேருந்து நம்ம லக்ன புள்ளியிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ லக்னம் எங்கே உருவாகிருக்கு, எந்த பாகையில் உருவாகிருக்கு, அப்போ லக்ன பாகையிலேருந்து முதல் பாவகம் எது வரைக்கும் இருக்குது, 2ஆம் பாகம் தொடக்கம் எதிலிருந்து, 3ஆம் பாகம் எதிலிருந்து, 4ஆம் பாவகம் எதிலிருந்து, இப்படி ஒவ்வொரு 12 பாவங்களையும் பார்த்து அப்போ கிரக நிலைகள் எந்தெந்த அடிப்படையில் நிற்குது, யார் சாரம் வாங்கி நின்றுருக்கு, அப்போ சாரநாதன் எப்படி இருக்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலனை சொல்லணும். அப்போ கிரகங்கள் மட்டும் சாரம் வாங்கிய நிலைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா, அப்படி இல்லை. கோச்சாரத்தையும் சேர்க்கணும். அன்றைய கோச்சார நிலைகளில் அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, அப்போ புத்திநாதன் எப்படி இருக்கிறாரு, அப்போ வேதகன் எப்படி இருக்கிறாரு, இப்படிலாம் பார்க்கணும். அப்போ ஜாதகம் ஒரு விஷயத்தை ஒரு கட்டத்தை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பல விஷயங்களையும் சேர்த்து அந்த கட்டத்தில் யார் எப்படி இருக்கா, அப்போ பொறுத்த விஷயங்கள், திருமண பொறுத்த விஷயங்கள், அப்போ தசகத பொருத்தம் நம்ம பார்க்குறோம். இப்போ கட்டங்கள்லேருந்து தோஷங்கள் எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும். தோச ஏணி தோச சாமியம்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு தோஷத்தை போக்குறதுக்கு இன்னொரு தோஷமான ஜாதகத்தை சேர்த்தோம்னா சமநிலைப்படும் இப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அப்போ
மகாகவி காளிதாசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்மம் பத்திரிக்கான்னு நம்ம எழுதுகிறோம். எது எடுத்தாலும் காளிதாசர் சொன்ன விஷயந்தான் அது. அப்போ பூர்வ புண்ணிய பலாபலன் அடிப்படையில் ஈசனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால் 4 விஷயங்களையும் ஆய்வு பண்ணி கிரக நிலைகள், நட்சத்திர சாரம், அப்போ பாவக அடிப்படை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆய்வு பண்ணி தான் பலனை சொல்லணும். இப்போ நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.